friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம fruit sago dessert எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சம்மருக்கு ஒரு refreshing and delicious ஆன ஒரு dessert recipe ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு instant ஆன ரெசிபியும் கூட. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு panல 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிருங்க. இது நல்லா பொங்கி வந்ததும் ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வீட்டில் செஞ்ச மில்க் மேடே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி வீட்டிலேயே எப்படி மில்க் மேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. ஒரு சாஸ் பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சேகோவை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 10 நிமிஷத்தில் சேகோ நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் நீக்கிட்டு இது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ளூம் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ 5 நிமிஷத்தில் சப்ஜா சீட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பால் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சேகோ, இந்த சப்ஜா சீட்ஸ், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண ஆல்மண்ட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பொமோகிரானேட், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக சாப் பண்ண ஆப்பிள்ஸை மேலே தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ஃப்ரூட் சேகோ டெசர்ட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சில்லாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் டெலிஷியஸான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் சேகோ டெசர்ட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.